ஹே, என்ன கம்பெனிக்கு போயிட்டு உடனே திரும்பி வந்துட்ட? ஆமா, ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதான் வந்துட்டேன். என்ன வேலை? சொல்றேன். சரி, அப்பா அம்மா பாட்டிலாம் எங்க? அத்தையும் மாமாவும் டெய்லர் ஷாப்புக்கு போயிருக்காங்க, பாட்டி கோவிலுக்கு போயிருக்காங்க. அப்போ நீ மட்டும் தனியா இருக்க? ஆமா, ஏன் கேக்குற? சும்மா கேட்டேன். நீ கேக்குற டோனே சரியில்லையே, ஒரு மார்க்கமா கேக்குற. நீ நினைக்கிற மாதிரி அந்த விஷயத்துக்காக கேட்கல, இது வேற ஒரு விஷயத்துக்கு. என்னது? ம். ம்? எந்த விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் தூரமாவே நின்னு சொல்ல. வீட்ல யாரும் இல்லன்னதும் அது அட்வான்டேஜா எடுத்துக்காத. அதான் நான் சொன்னேனே, நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்ல, இது வேற. வேறன்னா என்ன? நீ கண்ண மூடு. வேணா வேணா, நான் கண்ணை மூடினதும் நீ கிஸ் பண்றதுக்கு தானே. நான் கண்ண மூடுன்னு சொன்னதும் கிஸ் பண்றதா முடிவு பண்ணிட்டியா? இது வரைக்கும் நீ அந்த மாதிரி தானே பண்ணிருக்க. இப்பெல்லாம் அந்த மாதிரி பண்ண மாட்டேன், நீ என்ன நம்பி கண்ண மூடலாம். என்னன்னு சொல்ல, நான் அப்பதான் கண்ணை மூடுவேன். நான் ஒரு சர்ப்ரைஸ் தர போறேன், நீ கண்ண மூடு, அப்பதான் நான் காட்டுவேன். சரி. இப்ப கண்ணை திறந்து பாரு. என்ன கோல்டு செயின் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க? உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா, இப்ப எதுக்கு இத வாங்கிட்டு வந்திருக்க? அது கார் வித்ததுல எனக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. அந்த பணத்தை அப்பா அம்மா கொடுத்தது போக நமக்காக கொஞ்சம் எடுத்து வச்சேன். அந்த பணத்துல தான் இத வாங்கிட்டு வந்தேன். காசு கைக்கு வந்த உடனே ஏதாவது பொருள் வாங்கணுமா என்ன? இத நீ கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சனா நாளைக்கு நம்ம பெருசா ஏதாச்சும் வாங்கலாம்ல. எனக்கு அந்த மாதிரி ஆசைலாம் எதுவும் இல்லை. என்னோட ஆசையெல்லாம் சின்ன சின்ன ஆசைதான். அப்பப்போ அந்த ஆசையை நிறைவேற்றணும்னு நினைக்கிறேன். இந்தா, இத போட்டுக்க. உனக்கு பிடிச்சிருக்குல்ல? ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் டைமா நீ கஷ்டப்பட்டு உழைச்சு இந்த செயினை வாங்கிட்டு வந்திருக்க.